வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரவிச்சந்திரன். நண்பர்களே, இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் வேர்ல்ட் வைட் 2026 2030 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில், முக்கியமா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்கினா அது இன்டைரக்ட் செல்லிங். ஒரு பொருளை அதை டைரக்டா ஒரு பர்சன் கிட்ட இருந்து வாங்குறது டைரக்ட் செல்லிங். இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், இ காமர்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அமேசான் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஃப்ளிப்கார்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்லைன்ல டைரக்டா ஒரு கஸ்டமரை தொடர்பு கொண்டு அதை சேல் பண்றது எல்லாமே டைரக்ட் செல்லிங் தான் வரும். பட் ஆனா நம்ம லீகலா ஒரு விஷயம் செய்யறது எப்படின்றது பார்க்கலாம். இப்ப நிறைய பேருக்கு டைரக்ட் செல்லிங் தெரியல. ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான தனி அமைச்சரகம் உருவாக்கிட்டு இருக்கு. இதுக்கான தனி ஒரு கெசட், ஒரு ஒரு லா உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த விழிப்புணர்வை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதா இந்த வீடியோ. உங்களுக்கு இதை கேட்டீங்கன்னா புரியும் இதுக்கு நீங்க இது ஏன் செய்யணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2026 2030 வரையும், ஏன் 2035 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் நடக்கும். சில விஷயமெல்லாம் மேல மேல போயிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வயசு அதிகமாயிட்டு தான் இருக்கும். தங்கம் ரேட்டு அதிகமாயிட்டு தான் இருக்கும். பெட்ரோல் டீசல் அதிகமாயிட்டு தான் இருக்கும். வீட்டோட வருமானம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். செலவுகள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். இது எல்லாம் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குமே ஒழிய குறையாது. சரிங்களா? அந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல நம்ம அடுத்த 15 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல டாப் 10 கண்ட்ரிஸ் உங்களுக்கே தெரியும். அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏசியாவில் சீனா, சிங்கப்பூர், கொரியா, மலேசியா, தாய்வான், ஜப்பான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ரொம்ப அழகா சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியா இன்னைக்கும் நம்மளுக்கு பெரிய விஷயம்னா ஐபிஎல், சினிமா. ஆனா வாழ்க்கையில நாம பெரிய ஆள் ஆகணும்ன்ற விஷயம் இந்தியன் மக்களுக்குள்ள கிடையவே கிடையாது. 10ல இருந்து 15,000த்துக்கு வேலை கிடைச்சிட்டா பெரிய விஷயம் இவங்களுக்கு. புரியுதுங்களா? வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அவங்க ஏதோ வந்து இதுக்காக தனியா பிறப்பாங்க போல இருக்குது. அம்பானியோட குடும்பத்துல பிறப்பாங்க போல இருக்குது. ஆனா அம்பானியும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை தான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? ஒரு ஏழை தான் பணக்காரன் ஆயிருக்கான் அந்த உலகத்துல. 150 வருஷத்துக்கு முன்னாடி டாட்டாவும் ஏழை தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி அம்பானியும் ஏழை தான். புரியுதுங்களா? ஏன் 18 வருஷத்துக்கு முன்னாடி தோனியும் ஏழை தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன் பேசிட்டு இருக்கிற நானே கிட்டத்தட்ட ஒரு ஜாஸ்தி வேணாம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நானும் ஏழை தான். புரியுதுங்களா? ஸோ அப்படி எங்களையெல்லாம் மாத்துச்சு. ஒரு ஏழையா இருந்து எப்படி நாங்க பணக்காரன் ஆவணும்? ஓகேவா? அதை நம்ம பார்க்கலாம். டாப் 10 மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல டைரக்ட் செல்லிங்ல யுஎஸ்ஏ, சைனா, கொரியா, ஜெர்மனி, ஜப்பான், பிரேசில், மலேசியா, மெக்சிகோ, பிரான்ஸ், தாய்வான். என்னடா இது? நம்ம இந்தியாவை காணோமே. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க இல்லையா? இன்னைக்கு உலகத்துல மக்கள் தொகையில அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு எது? நீங்களே சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அதிகமா இருக்கு, மூளை அதிகமா இருக்கு, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்கு. ஆனா எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நம்ம கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்கோம், சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம், அரசியல்வாதி பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் நம்ம குடும்பத்தை பத்தி, நம்மளோட அப்பா அம்மா பத்தி, நம்மளோட வளர்ச்சி பத்தி, எதிர்காலத்தை பத்தி நாம என்ன இருக்கணும்னு நினைக்கிற பேசியிருக்கோமா? பேசுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு இதுல. பாருங்க, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதான் கேள்வி இன்னைக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் தாய்வான் எடுத்துக்கலாம். தாய்வான் வந்து டைரக்ட் செல்லிங்ல அவங்க நாட்டோட வருமானம் வந்து 3650 கோடி. நல்லா கேட்டுங்க, 3650 கோடி. அவங்களோட மக்கள் தொகை வெறும் 2.38 கோடி. அதாவது நம்ம தமிழ்நாட்டோட கால்வாசி. என்னது கால்வாசி அப்படின்னா ஒரு ஒரு மினிமம் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டோட, ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கூட இல்ல, 8 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை தான் தாய்வானோட மக்கள் தொகை. ஒரு இந்தியால ஒரு ஸ்டேட்ல ஒரு 8 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை தான் தாய்வானோட மக்கள் தொகை.
அவங்கெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனா நாங்க கிரிக்கெட், சினிமா மட்டும்தான் பார்ப்போம். 15,000 வேலைக்கு தான் போகும். ம். நெக்ஸ்ட் மெக்சிகோ. அவங்களோட வருமானம் 6,100 கோடி. பாப்புலேஷன் 13.50 கோடி. மிஞ்சி போனா நம்ம ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்த்தனாதான் மெக்சிகோ. ஆனா அவங்க வருமானம் பாருங்க 6,100 கோடி. யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு தான் நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லையே, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும்ல. ஜப்பான் எடுத்துக்கோங்க, 15,750 கோடி. இவனை ஒழிக்கிறதுக்காக அமெரிக்கா மிகப்பெரிய பாடுபட்டான். உலகத்திலே பயங்கரமான மூளை படைச்சவனுங்க. இவங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாது. அணுகுண்டே பார்த்தவங்க இவங்க, சுனாமியா பார்த்தவங்க இவங்க, அதாவது நிலநடுக்கத்தை பார்த்தவங்க இவங்க, இவங்க பார்க்காத எரிமலையை பார்த்தவங்க இவங்க. உலகத்துல நமக்கெல்லாம் பிரச்சனைன்னா வீட்டுல காசு இல்லைன்னு தான் பிரச்சனையா இருக்கும். ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை. அந்த பிரச்சனையில கூட இவன் 15,750 கோடி நாட்டுக்கு வருமானம் கொடுக்குறான். ஆனா இவனோட பாப்புலேஷன் ஒரு தீவுல தான் இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு அண்ட் கேரளா சேர்த்தனா என்ன பாப்புலேஷனோ அந்த பாப்புலேஷன் தான் இன்னைக்கு ஜப்பானோட பாப்புலேஷன். ஆனா அவன் நம்மளை விட பொருளாதாரத்துல இருக்கான். அப்ப நம்ம மூளை என்ன பண்ணிட்டு இருக்கு? 140 கோடி மூளையில அதே தான். ஐபிஎல் எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகும், எப்ப என் தலைவன் அரசியலுக்கு வருவான், ஆனா என் குடும்பம் 15,000 சம்பளத்துக்கு தான் லாய்க்கினாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். பிரான்ஸ் ரொம்ப சின்ன நாடுங்க. தமிழ்நாடை விட சின்ன நாடு. தமிழ்நாடை விட மக்கள் தொகை ரொம்ப கம்மியான நாடு. ஆனா வருமானம் 5,180 கோடி. பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளவு கம்மி பாப்புலேஷன்ல இவ்வளோ வருமானம் எப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்க? நம்ம ஊர்ல இதெல்லாம் ஸ்கேமு, பொய், ஃப்ராடுன்றானுங்களே. நம்ம இந்தியாக்காரங்களுக்கு நல்ல விஷயமெல்லாம் ஃப்ராடா தெரியும், ஃப்ராடான விஷயமெல்லாம் நல்ல விஷயமா தெரியும். அப்படிதான் போல இருக்குது. டைரக்ட் செல்லிங்ல கொரியா வெறும் 5.45 கோடிங்க. வெறும் 5.45 கோடி. தமிழ்நாட்டை விட ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 20 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை, அவ்வளவுதான். 20 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை. 20 டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகையை வச்சுட்டு அவன் சம்பாதிக்கிற வருமானத்தை பாருங்க, 17,750 கோடி. அதனாலதான் அவங்க அவ்வளவு ப்ரௌடா இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு 10,000 to 15,000 ஒரு ஜாப் கிடைச்சிட்டா என்ன வடிவேல் மாதிரி போட்டாடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம். நமக்கு இதெல்லாம் ஸ்கேமா தெரியுது. வெளிநாட்டுக்காரனுக்கு இதெல்லாம் வாய்ப்பா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வாய்ப்பா தெரிஞ்சுங்க. மலேசியா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு. மக்கள் தொகை 34.5 கோடி. அவனோட வருமானம் 6,250 கோடி. மலேசியா. இங்கிருந்து நிறைய பேர் பிழைக்கிறதுக்காக போறாங்க. எதுக்காகனா அந்த பணக்காரங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இங்கிருந்து போறாங்க. எனக்கு எனக்கு ஒரு லீடர் சொன்னாரு, நான் மலேசியாவில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மலேசியா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஹப்புங்க. ஆனா நமக்கு இங்க இதெல்லாம் தப்பான வேலை. நமக்கு தான் சினிமா, அரசியல், ஐபிஎல், கிரிக்கெட் இதெல்லாம் நல்ல வேலை. 15,000 ரூபாய் கிடைச்சா அது நல்ல வேலை. கோடி கணக்கில் கிடைச்சா அது தப்பு வேலை. பிரேசில். பிரேசில் ஃபுட்பாலுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் ஃபேமஸ். கிட்டத்தட்ட அவனுடைய அவனோட மக்கள் தொகை 22.10 கோடி. கிட்டத்தட்ட நம்ம 3 ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கலாம். நம்ம சவுத் இந்தியா 3 ஸ்டேட், ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, இது சேர்ந்தாதான் பிரேசில். ஆனா வருமானம் 9,850 கோடி. சாரி, 9,850 கோடி. 9,850 கோடி அவன் வருமானம் தன் நாட்டுக்காக கொடுக்குறாங்க. ஃபுட்பால் விளையாடிட்டே அந்த நாடு. நமக்கு இது எப்படி தெரியுதுன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இப்ப ஜெர்மனி தாங்க இதுல பயங்கரமான விஷயம். ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்ல அவன் டாப், பிளைட் தயாரிக்கிறதுல அவன் டாப், டெக்னாலஜில அவனை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா பிஎம்டபிள்யூ, பென்ஸ், மெர்சிடிஸ் எல்லாமே அவனோட கார்ஸ் தான். போல்ஸ் வேகன், ஸ்கோடா எல்லாம் அவனோட கார் தான். ஆனா 6.65 கோடி. தமிழ்நாட்டை விட ஒரு சின்ன நாடு. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், அதை விட ஒரு சின்ன நாடு.
6.65 கோடி மக்கள் சேர்ந்து 17,800 கோடி வருமானம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்னத்த சொல்ல, பள்ளி வேற கத்துது பின்னாடி. இந்தியால இன்னும் நமக்கு 2026 வந்துருச்சு. இன்னும் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நம்மளாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ம் நமக்கு புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுது. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்களும் என்ன மாதிரி வருவீங்கன்னு அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சைனா பார்த்துக்கோ, நம்மளோட பக்கத்து நாடு தான். நம்மளோட மக்கள் தொகையில கொஞ்சம் கம்மி. எவ்வளவுனா ஒரு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். நம்ம 145, 144. அவனோட வருமானம் பாருங்க, 25,250 கோடி. எவ்வளோ? 25,250 கோடி. இது ஒரு நியாயங்க. மக்களும் அதிகமா இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் செய்யறாங்க. நான் கேள்விப்பட்டேங்க சைனாவோட விஷயத்துல, அந்த நாட்டுல ஸ்கூல்ல ஏதாச்சும் ஜாப் மோட்டிவேஷன் பண்ணா வீட்டுல இருந்து சண்டைக்கு போயிடுவாங்க. நம்ம இந்தியாவில் யாரா பிசினஸ் மோட்டிவேட் பண்ண சண்டைக்கு போயிடுவான். என் பையனை நான் வளர்த்ததே அடுத்தவனுக்கு வேலை செய்யறதுக்கு தானே, அடிமையா இருக்கிறதுக்கு தானே. என் பையனை எப்படி நீங்க பிசினஸ் பண்ண வைக்கலாம், இந்த வாத்தியார் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல தூக்கிடுவாங்களாம். ஆனா சைனால எப்படின்னா, பிசினஸ் மோட்டிவேஷன் மட்டும் தான் ஸ்கூல்ல காலேஜில் சொல்லி தரணுமா, ஜாப் மோட்டிவேஷன் பண்ணக்கூடாதான். ஒவ்வொரு சின்ன வீட்டுல கூட ஏதாச்சும் ஒரு பிசினஸ் 100% பண்ணுவாங்களாங்க அவங்க. அதாங்க சைனா. புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு சைனா உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய பவர்ஃபுல் நாடா இருக்குது. வீட்டா பவர்ஃபுல் நாடு. வீட்டானா என்ன? பவர்ஃபுல் நாடு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, யூகே, இந்த மாதிரி கண்ட்ரி, இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரில சைனா ஒரு கண்ட்ரி. ஆனா அவங்க செய்யற வேலை பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்ப இதாங்க ஏன் அமெரிக்கா பவர்ஃபுல்லா இருக்கான். பாப்புலேஷன் நம்மள விட 4 மடங்கு கம்மி. 33.4 கோடி மக்கள் தான் அந்த நாட்டில் இருக்காங்க. இத்தனைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது. ஆனா டைரக்ட் செல்லிங்ல வருமானம், ஏன்னா இவன் தான் கண்டுபிடிச்சது இத. பெண்களுக்காக கண்டுபிடிச்சது இத. ஆனா இவன் தான் கண்டுபிடிச்சது இது ஆரம்பத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்த நாட்டுல தான் இதுக்கான ஹப்பே இருக்கு. ஆனா நம்ம டியூ சாஃப்ட் நம்ம இந்தியாவோடது. அதான் நம்மளோட ப்ரௌடு. நம்ம எம்டி சார் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் இந்தியாவில் இந்தியன் கம்பெனி உருவாக்குனார். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற சில பேர் சொல்ல விரும்பல, நிறைய நிறைய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எங்கிருந்து செயல்படுதுன்னா அமெரிக்கால தான் செயல்படுது. இங்க நம்ம வேலை செய்யறோம், வருமானத்தை அங்க கொடுக்குறோம். இது தப்பு இல்லையா? வேலை செஞ்சும் வருமானம் அவனுக்கு போகுது. அப்ப நம்ம இந்தியன் கம்பெனில நம்ம வேலை செய்யலாமே, நம்ம நாட்டுக்கு வருமானம் கொடுக்கலாமே. யோசிங்க. அந்த நாட்டுக்கு 36,390 கோடி, வெறும் 33.4 கோடி மக்கள் மட்டும் இல்லாம அவங்க வெளிநாடு, நம்ம நாடு மாதிரி நாட்டுல வேலை செய்யறாங்க. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா இது மட்டும் செய்யல, எல்லா விஷயத்தையும் இப்படிதான் செய்யறான். சோ நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் செல்லிங்ன்றது ஒரு மிக சூப்பரான பவர்ஃபுல்லான பிசினஸ். ஆனா இந்தியால இன்னைக்குமே இவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அடுத்து வரப்போற 3 to 5 வருஷத்துல நீங்களும் என்ன மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பீங்க, பெரிய ஆள் ஆயிட்டு இருப்பீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருப்பீங்க. நல்ல ஐபோன் இருக்கும் உங்ககிட்ட, பைக் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், வேர்ல்டு டூர். என்னால இது வரைக்கும் 5 கண்ட்ரிக்கு போயிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணணும்னா இந்த வேலை செஞ்சா மட்டும் தான் முடியும். பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அது இந்தியா. ஆனா இந்தியா வருமானம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம்? இங்க பாருங்க, வேர்ல்டு பாப்புலேஷன் நாம தான் டாப், நம்பர் 1. ஆனா நம்ம நம்பர் 1ல இல்லையே டைரக்ட் செல்லிங்ல. நம்ம ஐபிஎல்ல நம்பர் 1 இருக்கும், நம்ம வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல நம்பர் 1 இருக்கும், சினி ஃபீல்டுல நம்பர் 1 இருக்கும். ஆனா நம்ம ஜாபுக்கு போறதுல நம்பர் 1 இருக்கும். ஆனா பிசினஸ்ல ஏன் நம்ம நம்பர் 1 இல்ல? ஏன் இல்ல? பிசினஸ் மோட்டிவேஷன் ஏன் இல்ல? நீ ஸ்கூல்ல கை தூக்க சொன்னா டாக்டருக்கு 10 பேர் கை தூக்குறான், இன்ஜினியர் 10 பேர், வக்கீல் 10 பேர் கை தூக்குறான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு 10 பேர் கை தூக்கு. யாராச்சும் பிசினஸ் ஆகணும் ஸ்கூல்ல கை தூக்கி பார்த்துருக்கீங்களா? நானே கை தூக்கணும் இல்ல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு ப்ரௌடா இருக்கேன். இந்த 145 கோடி பேர்ல இந்தியாவோட பொருளாதாரத்தையும், என்னோட வீட்டோட பொருளாதாரத்தையும், என்னோட ஃபியூச்சரையும் நான் செக்யூர் பண்றதுக்கு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணதுல நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேங்க. இன்னைக்கு இந்தியாவோட வருமானம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 2,500 கோடி தான் இருக்குது. ஆனா நம்ம கிட்ட 145 கோடி மூளைகள் இருக்கு. வெறும் 2 கோடி மூளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு 6,000 கோடிக்கு மேல வருமானம் கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு வெறும் 5 கோடி மூளை வச்சுட்டு இருக்கவங்கலாம்
17,000 கோடி வருமானத்தை நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம 145 கோடி மூளை எதுக்கு பயன்படுத்துறோம்? சினிமாக்கும், ஐபிஎலுக்கும், ஜாபுக்கும், அடுத்தவனு பணக்கார ஆகிறதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அம்பானி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் நல்லா வேலை செய்யறேன், நான் எனக்காக வேலை செய்வேன். நான் எனக்காக வேலை செஞ்சா என் நாடு முன்னேறும், என் வீடு முன்னேறும், நானும் முன்னேறுவேன். இந்த ஃபார்முலா தான் நானும் பயன்படுத்தினேங்க. நான் எனக்கான நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா வேலை செய்யறேன், நான் நேர்மையா இருக்கேன், நான் எனக்காக வேலை செய்ய போறேன், நான் எனக்காக வேலை செய்ய போறேன், நான் எனக்காக வேலை செய்ய போறேன். அதனால தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அடுத்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எந்த லெவலுக்கு போகும் நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு growth பாருங்க. நீங்க நீங்க செய்யுங்க, செய்யாம போங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் growth ஆயிட்டே தான் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் growth ஆயிட்டே தான் இருக்கும். பாருங்க, 2024 இருந்து 3035 2035 வரைக்கும் அப்படியே மேல 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 வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குங்க. நீங்க செய்யலனாலும், நீங்க செஞ்சாலும், நீங்க செய்யலனாலும் இது எங்கள மாதிரி ஆளுங்க செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனா இது வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்க வளரணும்னா இந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுங்க. தயவு செஞ்சு ஏற்கனவே நம்ம தாத்தா பண்ண தப்ப, நம்ம அப்பா பண்ண தப்ப நாமளும் பண்ணி அதே வேலையை போயிட்டு பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடவே முடியாது. எங்க தாத்தா செஞ்ச வேலையை தான் எங்க அப்பா செஞ்சாரு. எங்க அப்பா வேலை செஞ்ச வேலை நான் செஞ்சேன். ஆனா எங்க வீட்டுல உட்கார்த்துக்கு ஒரு சேர் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச வேலையில இன்னைக்கு எங்களோட வீட்டோட வருமானம் எங்க என்ன இன்னைக்கு இன்னைக்கு அதான் சொல்லவே முடியாதுங்க. அதெல்லாம் இவங்களே சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னை வந்து மீட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ இதுதான் we are in the world since 24th, அதாவது கிட்டத்தட்ட 26 வருஷமா நாங்க உங்களுக்காக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. 26 வருஷம். இந்த வாய்ப்பை நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. வாங்க. அடுத்த 5 டு 10 வருஷத்துல உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு நாங்க கேரண்டிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சா முடியுன்றதுக்கு நல்ல உதாரணம். ரிச்சஸ்ட் பீப்புள் ஆகணும்னா 76% சான்சஸ் என்டர்பிரினர்ஷிப்ல மட்டும்தான் இருக்கு. இ காமர்ஸ் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு. பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த துறையிலையும் பெரிய ஆள் ஆக முடியாது. 10 டீம் ஐபிஎல், ஏன் 11 டீம் ஆடினாலும் இன்னொரு 11 பேர் ஆட போறான், அவ்வளவுதான். ஆனா பணக்கார ஆக போறதில்ல. புரியுதுங்களா? ஒலிம்பிக்ல 1000 பேர் ஓடினாலும் 3 பேருக்கு தான் மெடல் கிடைக்குது. அதுவும் வந்து தங்கம் பூசின மெடல் தான் ஒருத்தன் கொடுப்பாங்க. மிஞ்சி போனா கவர்மெண்ட் 1 கோடி ரூபாய், ஒரு 10 லட்சம் ரூபான்னு கொடுப்பான். இது எத்தனை நாளைக்கு பத்தும் நமக்கு? புரியுதுங்களா? இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசே கிடையாது. நாமெல்லாம் ஒரு இட்லி கடை வைக்கிறது கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு காசு கிடையாது. ஆனா ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம போட்டு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் 15,000க்கு மேல போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி ரேட்ல நம்ம இதை பயன்படுத்த முடியும். பணக்காராக முடியும். 76% எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு துறை, ஏழைகளுக்கான துறை. அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. அது என்ன துறை அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஒவ்வொரு ஏழையும் பணக்காராக முடியும். ஒருத்த ஏழையா பிறந்தது தப்பு இல்லை, ஆனா ஏழையா சாவறான்னா அது அவனோட தப்பு. புரியுதுங்களா? சோ நண்பர்களே, புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சூஸ் பண்ணேன்? ஜாப் பார்த்துட்டேன், பிசினஸ் பார்த்துட்டேன், அக்ரிகல்ச்சர் பார்த்துட்டேன், ஃபாரின் ஜாப், இது எல்லாமே பார்த்தாலும் டியூசாஃப்ட் வந்து நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது எனக்கு தேவையான காசுகளை கொடுத்து, அதாவது வீக்லி பேமெண்ட் கொடுத்தது. எனக்கு ஒரு ஜாப்ல 7,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கும் போதே நான் வாரத்துக்கு இதில் 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது லைஃப்ல. அப்ப எனக்கு தேவை ஒரு வாரத்துக்கு 20,000 ரூபாய். ஒரு வாரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ருபீஸ்க்கு மேல தேவை. ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் தேவை. ஆனா ஜாப் எனக்கு அன்னைக்கே வெறும் 7,000 ரூபாய் தான் கொடுத்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், எனக்கு 25 வயசுல எனக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா, அப்ப எனக்கு 40 வயசுல எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுமே. அப்ப என்ன பண்ணுவோம்னு யோசிச்சேன். அதனாலதான் நான் டியூஸ் ஆஃப்டர் சூஸ் பண்ணேன். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் ஜாப் கொடுக்கறதுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இந்தியாவிலே இருக்கிறதே ஒரு 4-5 ஜாப் தான் நம்மளுக்கு அதிகமா காசு கொடுக்கும். அதுல ஆளுங்களே கிடையாது யாருமே. ஆனா டியூஸ் ஆஃப் பண்ணா எல்லாருமே சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கான பேர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 200 கோர்சஸ் உங்களுக்கு வந்து ஒன்லி 13,350 உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸோட மதிப்பு உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் கொடுக்குறோம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்டர்பிரினர்ஷிப் ஃப்ரீ, நீங்க சம்பாதிக்க முடியும். வீக்லி பேமெண்ட் சிஸ்டம், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 26 வருஷமா ஒரு வாரம் விடாம பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 16 வருஷமா பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இதுல. அதே மாதிரி இதுல மினிமம் 2,500 இருந்து மேக்சிமம் 1,92,000 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடியில.
அப்ப 7 ஐடி பண்றீங்கன்னா இன்னும் ஏகப்பட்டதா நீங்க சம்பாதிக்க முடியும். இதுல சம்பாரிச்சு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் நீங்க 7 அட்மிஷன்ஸ் வரைக்கும் உங்களால பண்ண முடியும். ஆப்ஷனல், அதாவது உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதுல 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், வாங்க மீட்டிங் செமினார் வந்தா நீங்களே காட்டுறோம். 300% சக்சஸ் ரேஷியோ, growth ரேட். அம்மானி சொல்லுவாங்கல்ல, நம்ம கம்பெனியோட growth ரேட் 400% சொல்லி. அதனால 300% சக்சஸ் ரேஷியோங்க இதுல. அதே மாதிரி இதுல இன்சென்டிவ், பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் இருக்கு, போனஸ் இருக்கு, ஃபாரின் ஆஃபர் இருக்கு, ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு இயர்லி. அதே மாதிரி நாம இதுல எப்படி சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ஷேர் பண்ண அந்த லீடர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொல்லுவாங்க. ஸோ உங்களை 3 ஜென்ரேஷன் நீங்க செக்யூர் பண்ணனா, உங்களுக்கு நல்ல விஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க, கண்டிப்பா நாம சாதிக்கலாம் ஒன்றாக. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்மளோட சோர்ஸ் மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஆனா நாம செய்யாத வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். செய்ய வேண்டிய வேலை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செய்ய வேண்டிய வேலை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா எங்கேயோ 5,000மோ 10,000மோ 15,000மோ சம்பாரிச்சுட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நான் ஐயோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த தவறை செய்யாதீங்க. இது குரோயிங் இண்டஸ்ட்ரி. இது அமெரிக்கால எப்படி வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி இந்தியால வளரப்போகுது. எப்பவுமே அமெரிக்காவோட நம்ம வளர்றதுக்கு ஒரு 20-30 வருஷம் தாமதம் தான். அதே தான் நானும் சொல்றேன். அந்த தாமதம் ஒன்றும் பெருசு கிடையாது. இன்னைக்கு நம்மளோட ட்ரெண்ட் இதுதான். 2030-35க்குள்ள இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா நீங்களும் பணக்காரர் அப்படின்ற பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து எஜுகேஷன், மணி, ரெஸ்பெக்ட், ரெகக்னேஷன், செக்யூரிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைக்கும். இதுக்கு நாங்க கேரண்டிங்க. வெல்கம் டு டியூசாஃப்ட், வெல்கம் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, இது பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுல எல்லாமே ஐடிஆர்ல இருந்து இன்னைக்கு எல்லா A to Z இன்னைக்கு கவர்மெண்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது பெஸ்டா நம்மளால பண்ண முடியும். இதை பண்றதுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் ஃபீல்டு இன் 2026 to 2030 and 35. இதுக்குள்ள நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்களா, வாழ்க்கையிலே எது புனிதமானது, வாழ்க்கையில எது புனிதமானது அப்படின்னு சொல்லி புத்தர் கிட்ட கேட்கும் போது புத்தர் சொல்றாரு, எப்போ ஒருத்தன் வந்து வாய்ப்பை அடுத்தவனுக்கு ஷேர் பண்றானோ அதுதான் உலகத்திலே புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காருங்க. இந்த வேலையை தாங்க நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையிலே புனிதமான விஷயம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை என்னது, வாழ்க்கை கொடுக்கறது, வாய்ப்பை ஷேர் பண்றது. இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நன்றி சொல்லுங்க. வெல்கம் டு டியூசாஃப்ட், வெல்கம் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நாமளும் அமெரிக்கா மாதிரி, சைனா மாதிரி, ஜப்பான் மாதிரி, பிரான்ஸ் மாதிரி, ஜெர்மனி மாதிரி, மலேசியா மாதிரி, தாய்வான் மாதிரி, நாமளும் கொரியா மாதிரி பெஸ்ட் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு டீமை உருவாக்கி நம்ம நாட்டையும் வீட்டையும் கண்டிப்பா முன்னேற்றுவோம். வாங்க, நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் ஆல்ரெடி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் நிறைய நம்ம முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு, வீட்டுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த டியூசாஃப்ட் எஜுகேஷன் அகாடமில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு. வெல்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.